ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டரோட பேபி ஷோயர் ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ சண்டே பார்த்திங்கன்னா பேபி ஷோயர் ஃபங்க்ஷன். நம்ம முந்தின நாளே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் நான் குழந்தை வெளியே வந்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்வீட் வந்து சுட சுட செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மி வந்து பூரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அதாவது ஸ்வீட் பூரணம்னு செய்வோம் நாங்கள். ஸோ அது வந்து அங்கே வீட்டில் செஞ்சிட்ருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 100 பூரியான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 100 பூரியான் வந்து அம்மி செஞ்சிட்ருந்தாங்க எங்கள் அம்மி வீட்லேயே. ஸோ டோட்டலி 200 பூரியான் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நாங்கள் வீட்லேயே அங்கே செஞ்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 ரைஸ் வந்து செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். ஸோ அம்மி வந்து புளி சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பிரியாணி வந்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு தயிர் சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னது ஸ்வீட் கார்ன் ரைஸ் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ். ஸோ 5 ரைஸ் நான் வந்து செஞ்சுட்டு போனேன். ஸோ இந்த ரைஸ் எல்லாம் எப்படி செய்யணுன்னு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் மறக்காமல். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ரைஸுமே, வளைகாப்பு ரைஸ் எல்லாமே எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து மார்னிங் எழுந்திரிச்சு நான் ஒரு 12 o'clock வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு மேக் பண்ணிவிட்டு நாங்கள் 1 o'clock தான் வந்து கிளம்புனோம். ஸோ சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் இருந்துச்சு ஸ்கூலில். ஸோ அதையும் அவர் வந்து கூட்டிகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஸோ நான் வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவர் வரும்போது கார் எடுத்துகிட்டு வரேன்ட்டார். நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் வந்து நடந்த சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் அதில் வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது வந்து செகண்ட் பேபி அப்படிங்கிறனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பேபிக்கு நல்லபடியாக பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பேபிங்கிறனால சிம்பிளாக வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மந்த் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு 9th மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். ஸோ இதுவே லேட் ஆயிடுச்சு. ஸோ அம்மி வந்து கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலைலாம் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ் வந்து கம்மியாக இருந்தது தெரிஞ்சுட்டு பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கின்னு பார்த்து என் சிஸ்டருக்கு வேறு பாவம் நல்ல கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அவள் ரெடியே ஆகலை. ஸோ நாங்கள் போய் தான் அதுக்கப்புறம் ரெடி பண்ண வச்சோம். சளி பிடிச்சிக்கிச்சு நல்லாவே. ஸோ ரொம்ப செகண்ட் பேபிங்கிறதுனால ரொம்ப வந்து ரத்தமும் ஹீமோக்ளோபின் லெவலும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அனேமிக்காக இருந்தால் கொஞ்சம் வீக்காகவும். நல்லபடியாகவே இருக்கிறா. நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்திருக்கணும். ஃபஸ்ட் வந்து பாப்பா, செகண்ட் பேபி வந்து பாய் பேபியாக இருக்கணும்ட்டு எல்லோரும் துவா கேளுங்க. ஸோ அதாவது எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. பாப்பா தங்கச்சிக்கு வந்து பாய் பேபி பிறக்கணும் அப்படின்ட்டு. எதுவாக இருந்தாலும் ஹாப்பி தான், இருந்தாலும் சின்ன ஒரு ஆசை. ஸோ ஃபஸ்ட் வந்து கேர்ள் பேபி இருக்கிறதுனால செகண்ட் ஒன் வந்து எங்களுக்கு பையன் வேணும் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ப்ரே பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து சீல் பண்ணாங்க. ஸோ இதில் நிறைய கிளிப்ஸ் வந்து என்னால் அட்டாச் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் நிறைய மொபைலில் வந்து கேப்சர் பண்ணனால அதெல்லாம் என்னால் அட்டாச் பண்ண முடியல. ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் இருந்தனால நான் வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். குழந்தைங்கள்லாம் மாறி மாறி மொபைலில் கேப்சர் பண்ணனால நிறைய மொபைல்ஸில் வந்து அது இருக்குது. அதெல்லாமே வந்து இனியும் நான் கேப்சர் பண்ணவே இல்லை. ஸோ என்கிட்ட இருந்ததெல்லாமே வந்து கிளிப்பிங் எல்லாமே போட்டுட்ருந்தேன். நான் தான் ஃபஸ்ட் வந்து சீல் செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மி சீல் செஞ்சது கிளிப்பு என்னோடய வீடியோலேயே இல்லை, ஃபோன்லேயே இல்லை. ஸோ அதனால் அது மிஸ்ஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எல்லாருமே செஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ
பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பையன், சோமாஜி பையன், அவர் இன்னொரு அண்ணா இருக்கார், அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க, அதுக்கப்புறம் அம்மாஜி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லா குழந்தைங்க எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், தங்கச்சி ரெடி ஆகலை. ஸோ சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வேணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேக்கப்லாம் போட்டுக்கலாம். அதாவது பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க 2 பேத்துக்கும் சாப்பிட வச்சிடலான்ட்டு 7 ரைஸ் வச்சுருந்தோம். ஸோ மாங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் கார்ன் ரைஸ்னு நான் செஞ்சுட்டு போனேன். நான் ரெசிபீஸில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்காய் சாதம் எல்லாமே சேர்த்தி, அதுக்கப்புறம் மெயின் டிஷ் வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி, ரைத்தா. ஸோ ஸ்வீட்க்கு வந்து லட்டு. ஸோ இவ்வளோ தான். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock பக்கமாக வந்து ரசம்னு சொல்லுவாங்க, நாங்கள் ரசம் செய்வோம். அதாவது சீர் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தனம் வச்சு வளையல் போட்டு விடுவோம், பூ வச்சு விட்டு. அவ்வளோதான். அந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய கிளிப்ஸ் வந்து மிஸ்டு. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே கிடைச்சாலும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன மோட்டிவ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம். ரெசிபியாக இருக்கட்டும், ஏதாவது பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும், அது போக குழந்தைங்களோட ஹெல்த் ரெசிபியாக இருக்கட்டும், வெயிட் கெயின் ரெசிபி, வெயிட் லாஸ் ரெசிபி, இந்த மாதிரி என்ன வீடியோஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.